ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார். யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆதாம் ஏவாளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது என்ற ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்கப்பட்டது. எல்லா கற்பனைகளும் கட்டளைகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். அதை நாம் மறக்காமல் இருக்கும் போது ஆசீர்வாதம் மட்டுமல்ல, 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தையும் கட்டளையிடுகிறார். ஆதாம் அந்த ஒரு கற்பனையே பின்பற்ற இயலவில்லை. ஆனால் இன்று அநேக கற்பனைகள் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பிரதான கற்பனை என்னவென்றால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரே, சர்வ வல்லமை உள்ள தேவன், இருக்கிறவராக இருக்கிறவர். அதுவே அவரை நாம் அன்பு கூறுவதற்கு முக்கியமான காரணமாகும். இன்று உலகத்தில் உள்ள உற்றார் உறவினர், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், பெற்றோர், வாழ்க்கை துணை என்று அநேகர் மீது அன்பு செலுத்துகிறோம். ஆனால் உண்டாக்கின கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும், அவரிடம் அன்பு கூற வேண்டும். அதுவே நம்முடைய பிரதான கடமையாக இருக்கின்றது. கர்த்தரை நேசிக்காமல், கனம் பண்ணாமல், கீழ்ப்படியாமல் இருப்போமானால் மனுஷர்கள் மீதும் உண்மையான அன்பை செலுத்த முடியாது. இன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டுமானால், அவருடைய தயவு இரக்கம் நம் வாழ்வில் தொடர்ந்து வர வேண்டுமானால் அவரிடத்தில் அன்பு கூர்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.